வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் என் உலகம் வித் சத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உடைச்ச கோதுமை உப்புமா ரெசிபி. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் ஏன் 3 வீக்ஸாக வீடியோ இல்லைன்னு கேட்டிருந்தீங்க. நான் கேட்டவங்க பாதி பேருக்கு பதில் சொல்லியிருந்தேன். மீதி இருக்கவங்களுக்காக சொல்கிறேன். தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தது. தாத்தா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அதனால நான் தாத்தா கூட ஹாஸ்பிட்டல்லவே இருந்தேன். அதனால் என்னால் எதுவும் வீடியோஸ் போட முடியல, சாரி. இப்போ நான் சென்னை வந்துட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ரெகுலராக வீடியோஸ் போடுவேன். உங்கள் லவ்க்கும் சப்போர்ட்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் தாத்தாக்காக ப்ரே பண்ணுறேன்னு சொன்னீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உடைச்ச கோதுமை உப்புமாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு 4 கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது உடைச்ச கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். இந்த படியில் வந்து நான் 2 படி எடுத்திருக்கேன். 2 படி உடைச்ச கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். இது கால் உழக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து 150 கிராம். நான் இதில் 2 எடுத்திருக்கேன்னா அப்போ நான் 300 கிராம் உடைச்ச கோதுமை எடுத்திருக்கேன். எங்கள் 3 பேருக்கு, எனக்கு, சித்தி, ஆனந்துக்கு செய்ய போகிறேன்னா, அதனால் 3 பேருக்கான அளவு இது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உடைச்ச கோதுமையை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கிட்டிங்கன்னா போதும். ஆயில் எதுவுமே சேர்க்காம வெறும் உடைச்ச கோதுமை மட்டும்தான் நான் வதர்த்துட்ருக்கேன். இப்போது லைட்டாக உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் அப்பயே எடுத்துக்கலாம், இல்லைன்னா கருகின மாதிரி ஆகிடும். இப்போ அதே வானலில் நம்ம உப்புமா செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறோங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். நாங்கள் எப்பயும் வீக்லி ஒன்ஸ் வந்து உடைச்ச கோதுமை உப்புமா, ரவா உப்புமா அந்த மாதிரி நான் மாற்றி மாற்றி செஞ்சுப்பேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. வெஜிடபிள்ஸ் வேணும்னா நீங்கள் கேரட் துருவுனது சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எதால் உடைச்ச கோதுமை அளந்தீங்களோ அதிலே வந்துட்டு டபுள் மடங்கு போடணும். அதாவது 1 கப் எடுத்திங்கன்னா 2 கப் தண்ணி விடணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம உப்புமா ரெடி. தண்ணி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க உடைச்ச கோதுமை சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதில் 2 உழக்கு எடுத்திருக்கேன். அதனால் அதில் 4 உழக்களவு அளந்து சொம்பில் ஊற்றுறேன். ஃபஸ்ட் நான் அளந்து ஊற்றலை. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு செய்யும் போது தான் அளந்து ஊற்றணும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு ஊற்றணும்னு பழக்கம் வந்துருச்சுன்னா. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து
வறுத்து எடுத்து வச்சிருக்க உடைச்ச கோதுமையை சேர்த்துக்கலாம். அதை கையால் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும். நடுவில் செக் பண்ணிக்கணும். நீங்கள் 1 கப் உடைச்ச கோதுமை எடுத்துக்கிறீங்கன்னா 2 கப் தண்ணி விடணும். நீங்கள் தண்ணி கொதி வந்து அடுத்தது உடைச்ச கோதுமை சேர்க்கும்போது சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜில் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். டென் மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம உப்புமா ரெடி. 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போது நம்ம உடைச்ச 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போது நம்ம உடைச்ச கோதுமை உப்புமா ரெடி. நீங்கள் இதை தேங்காய் சட்னி கூட இல்லை சக்கரை கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த உப்புமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இது நீங்கள் தேங்காய் சட்னி கூட இல்லை சக்கரை கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல்